இன்னைக்கு மாமல்லபுரத்தில் ஆயிரக்கணக்கான மகளிர் அவங்க எல்லார் முன்னாடியுமே மகளிர் தின அந்த விழாவை கொண்டாடின விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்காக நம்ம தமிழக மக்கள் முக்கியமாக குறிப்பாக அதிகப்படியான பெண்கள் அவங்க எல்லாருமே பலன் அடைகிற மாதிரி அதிரடியான கிட்டத்தட்ட 10 தேர்தல் வாக்குறுதி 10 தேர்தல் திட்டங்களை விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த 10 தேர்தல் வாக்குறுதி இந்த திட்டங்கள் இது எல்லாத்தையுமே கேட்குறப்ப நிச்சயமாக திமுக, அதிமுக இன்னும் இதர கட்சிகள் எல்லாருமே அவங்க தலையில் மிகப்பெரிய கள்ள போட்ட மாதிரி தான் இந்த தேர்தல் வாக்குறுதியை தற்போது அதிரடியாக அதுவும் மகளிர் தின அந்த கொண்டாட்டம் தமிழக மகளிர்கள் அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இப்போ விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாது, விஜய் அவருடைய குடும்ப பிரச்சனை, அதாவது விஜய் அவருக்கும் அவருடைய மனைவி அவங்களுக்கும் நடந்துகிட்டு இருக்க இந்த விவாகரத்து, நடுவில் விஜய் அவர்கள் த்ரிஷா அவங்க கூட போன அந்த திருமண நிகழ்வு, ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுற மாதிரியும் விஜய் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த மகளிர் தின விழாவில் விஜய் அவர்கள் முதல் முறையாக அவருடைய அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த சர்ச்சை, அந்த பிரச்சனையை பற்றியும் விஜய் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. அப்படி விஜய் அவர்கள் தமிழக மக்கள் முக்கியமாக பெண்கள் அவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்க அந்த 10 தேர்தல் வாக்குறுதிகள் தான் என்ன, முக்கியமாக தன்னுடைய மனைவியை பற்றியும் விஜய் அவர்கள் என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட்டான முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் ஏற்கனவே திமுக அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க, அதிமுக அவங்க வந்தால் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் எல்லா மகளிர் அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் 2500 ரூபாய் ஊக்கத்தொகையாக உதவித்தொகையாக தரேன் அப்படின்னு விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு முதல் வாக்குறுதியாக இந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு. ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. 60 வயசுக்கு உள்ளே இருக்கிற மகளிர் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த தொகை, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் அடுத்ததாக இரண்டாவதான முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 6 சிலிண்டர்கள் தமிழக பெண்கள் அவங்களுக்காக அவங்க சமைக்கக்கூடிய அந்த எரிவாயு வருடத்துக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக தரப்படும் அப்படின்னு அந்த வாக்குறுதி இரண்டாவது வாக்குறுதியாக விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மூன்றாவது அதிரடியான தேர்தல் வாக்குறுதி, பெண்களுக்கான வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகக்கூடிய பெண்கள், தமிழகத்தில் திருமணம் ஆகக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே 1 பவுன், அதாவது கிட்டத்தட்ட 8 கிராம் தங்கம் விலை ஏறிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் 1 பவுன் தங்கம் தமிழக அரசு விஜய் அவருடைய தரப்பில் இருந்து புதுசாக திருமணம் செஞ்சுக்கிற எல்லா பெண்களுக்குமே தரப்படும் அப்படின்னு, அதாவது விஜய் அவருடைய அண்ணன் சீரு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இந்த 1 பவுன் தங்கத்தோட சேர்த்து ஒரு பட்டு சேலை இரண்டுமே தன்னுடைய அண்ணன் சீராக தமிழக பெண்கள் எல்லாருக்குமே தரப்படும் அப்படின்னு மூன்றாவது முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக இதையும் சொல்கிறாரு. அப்புறம் அடுத்து நான்காவதாக பார்த்தீங்கன்னா, காமராஜர் கல்வி திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அதில் 3வதுல இருந்து 12வது வரைக்கும் நடுவில் குடும்ப சூழ்நிலை, சில நிதி சுமை, இப்படி படிப்பை பாதிலேயே கைவிடக்கூடிய நிலைமையில் இருக்கிற அந்த மாணவர்கள் அவங்களுடைய படிப்பை அவங்க கைவிட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய கல்வியை நிறுத்தாமல் தொடர்றதுக்காக அவங்க குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் தொகையாக கொடுத்து அவங்க படிப்பை நிப்பாட்டக்கூடாது, தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை விஜய் அவர்கள் 4வது திட்டமாக அறிவிச்சிருக்காரு. அதுக்கு அப்புறமா 5வது திட்டம் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹைலைட்டான முக்கியமான திட்டம். ஏன்னா தமிழகத்தில் இப்போ இலவச பஸ் விட்ருக்காங்க. அந்த இலவச பஸ்ஸில் பெண்கள் எல்லாருமே ஏறி இலவசமாக பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது அதிமுக அவங்க வர்றப்ப ஆண்களுக்கும் நாங்கள் இலவச பேருந்து விடுறோம் அப்படின்னு அதிமுக அவங்களும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் மகளிருக்காக அறிவிச்சிருக்க இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இலவச பஸ் அப்படின்னு தனியாக எதுவும் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க லோக்கல் பஸ்ஸுகள் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மற்ற ஊர்களுக்கு போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் பேருந்து, அந்த பேருந்துகளில் கூட மகளிர்கள் எல்லாருமே இலவசமாக பயணம் பண்ணலாம். தமிழ்நாடு முழுக்க முக்கியமான கட்டங்களில் காசு இல்லாமல் நிறைய பேர் பயணத்தை தவிர்க்கிறாங்க. அந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுக்க லோக்கல் பஸ், எக்ஸ்பிரஸ் பஸ், இப்படி மகளிர்கள் மட்டுமே அவங்க எந்த இடத்துக்கு வேணாலும் காசு இல்லாமல் பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தை விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அப்புறம் 6வதாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக முக்கியமாக 2 வயது குழந்தைகளில் இருந்து மிகப்பெரிய பெண்கள் வரைக்கும் எல்லாருக்குமே அதிகமான அவங்களுக்கு எதிராக குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்களுடைய பாதுகாப்பு எல்லாமே உறுதி செய்யப்படும். அதுக்காகவே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று அறிவிக்கப்பட்டு வெப் கேமரா, அதுக்கப்புறமா இருட்டாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா, ஷேர் ஆட்டோ வச்சுருக்கவங்க அவங்க எல்லாருக்கிட்டேயுமே கூட ஒரு மாதிரியான ஜிபிஎஸ் கருவி,
குற்றம் நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே உடனடியாக ஒரு பாதுகாப்பை உறுதி பண்ணுற மாதிரியான ஒரு தனி தொழில்நுட்பம், தனி டிபார்ட்மெண்ட்டையே வச்சு விஜய் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தமிழகத்துல எந்த நேரமும் எல்லா இடத்துலையுமே 24 மணி நேரம் 24/7 பெண்கள் அவங்க எல்லாருடைய பாதுகாப்பையுமே உறுதி பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த, ஒரு டிபார்ட்மெண்ட்டை விஜய் அவர்கள் துவங்குவாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் 7வது திட்டம் தான் பார்த்தீங்கன்னா, அதிலேயே சிசிடிவி கேமரா சந்தேகிக்கப்படக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே எங்கே பெண்கள் போனாலும் அவங்க எல்லாருக்குமே எப்பயுமே பாதுகாப்பு இருக்கிற மாதிரியான ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் உறுதியும் அளிச்சிருக்காரு இதில் 7வது திட்டமாக. அப்புறம் 8வது திட்டம். 8வது திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரேஷன் கடைகள், எல்லா ரேஷன் கடைகள்லையுமே பெண்கள் அவங்க எல்லாருக்குமே இலவசமாக சானிட்டரி நாப்கின் எந்த நேரமும் தங்கு தடை இன்றி பெண்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் சொல்கிறாரு. ஏற்கனவே இந்த திட்டம் நம்ம தமிழக அளவில் இந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்தாலும் நிறைய பேருக்கு தேவைப்படுற நேரத்தில் இந்த மாதிரியான உதவிகள் கிடைக்கிறதில்ல. ஆனால் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா தமிழக பெண்கள் எல்லாருமே எப்போ அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் இலவசமாக ரேஷன் கடையாக இருக்கட்டும், அரசு மருத்துவமனை, இப்படி எல்லா இடத்துலையுமே இலவசமாக அவங்களுக்கு எந்நேரமும் நாப்கின் கிடைக்கிற மாதிரியான உதவியை செய்து தர முடியும் அப்படின்னு வாக்குறுதியில் விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அப்புறமா 9வது முக்கியமான திட்டம். பெண்கள் எல்லாருமே நிறைய பேர் படிச்சுட்டு அவங்க வேலை கிடைக்காம இருக்கிறவங்க ஒரு சில தகுதி அடிப்படை விஜய் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அந்த தகுதி அடிப்படையில் வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடன் உதவியை அந்த பெண்கள் எல்லாருக்குமே செய்து தரப்படும். இதுக்கு சில வரைமுறை குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அந்த வரைமுறை குவாலிஃபிகேஷனுக்கு உள்ள வர பெண்கள் எல்லாருக்குமே வட்டி இல்லாத 5 லட்சம் ரூபாய் கடன் உதவித்தொகையாக தரப்படும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் கடைசியாக ஒரு சின்ன அழகான இன்னொரு திட்டம் ஸ்கீமையும் விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு தாய் மாமன் சீர், அதாவது விஜய் அவருடைய தங்கச்சி குழந்தைகள், தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே விஜய் அவருடைய தங்கச்சி குழந்தைகள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தாய் மாமன் சீராக அந்த குழந்தைகள் எல்லாருக்குமே சின்ன தங்க மோதிரம் தரப்படும். தங்க மோதிரம் மட்டும் கிடையாது, அந்த குழந்தைகளுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேரி பேக் கிட், அந்த கிட்டில் அந்த குழந்தைகளுக்கு தேவையான பொம்மை, கொசுவலை, மருந்து, பவுடர், ஷாம்பு, சோப்பு, இப்படி எல்லா உபகரணங்களும் இருக்கக்கூடிய ஒரு கிட், அதுக்கப்புறமா ஒரு குட்டி பெட், இப்படி எல்லாமே தாய்மாமன் சீராக அந்த சின்ன மோதிரத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் தாய்மாமன் சீராக விஜய் அவருடைய தரப்பில் இருந்து தரப்படும் அப்படின்னு விஜய் அவர்கள் கடைசி 10வதாக இந்த அழகான திட்டத்தையும் விஜய் அவர்கள் குறிப்பிட்டாரு. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, இது எல்லாமே சின்ன ட்ரைலர் தான். இன்னும் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் செயல்படுத்துறதுக்காக முடியுமா அப்படிங்கிற செயல்படுத்துறதுக்காக நிறைய திட்டங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இந்த மாதிரியான நிறைய திட்டங்கள் உங்களை வியக்க வைக்கிற மாதிரி சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்கிறாரு. அதே போல் விஜய் அவர்கள் பர்சனல் விஷயம், அதாவது கடந்த சில நாட்களாக விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவங்க டிவோர்ஸ் கேட்டிருந்தாங்க. விஜய் அவரை பற்றி ஒரு சில சர்ச்சையான விஷயங்கள் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. பத்தாக்குறைக்கு நடுவில் விஜய் அவரும் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவங்க கூட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனது, இந்த விஷயம் எல்லாமே ஒரு பூதாகர விஷயமாக கடந்த 2-3 நாட்களாக சோஷியல் மீடியாவில் வெடிக்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதை பற்றியுமே ஒரு சில வார்த்தைகள் விஜய் அவர்கள் குறிப்பிட்டாரு. அதாவது எனக்காக, என்னுடைய இந்த பர்சனல் விஷயத்துக்காக எனக்காக நிறைய பேர் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதன் காரணமாக நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் உங்களை நிறைய பேர் திட்டுறாங்க, காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. என்னுடைய இந்த பர்சனல் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். அதாவது என்னுடைய மனைவி விஷயம், இந்த டிவோர்ஸ், இந்த வழக்கு, இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். இதுக்குள்ளே நீங்கள் வர வேண்டாம். எனக்காக வேறு யாரும் காயப்பட வேண்டாம். என்னுடைய சொந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன். நமக்கு மக்கள் பணி அதுதான் முக்கியம். அந்த வேலையில் எல்லாருமே தீவிரமாக ஈடுபடுங்க. எலெக்ஷனுக்கான வேலையில் தீவிரமாக ஈடுபடுங்க. என்னுடைய சொந்த பிரச்சனையை பற்றி யாரும் யோசிக்க வேண்டாம். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். சங்கீதா அவங்கெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு குறைச்சல் கொடுத்துருக்காங்க, கவலை கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போதைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒர்த்தான ஆளே கிடையாது. நீங்கள் எல்லாருமே என்னை பற்றி கவலைப்படாமல் மக்கள் பணியில் ஈடுபடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் முதல் முறையாக அவருடைய அந்த சொந்த விஷயத்தை பற்றியும் கடைசியாக பேசிட்டு மகளிருக்கான வாழ்த்தையும் விஜய் அவர்கள் சொல்லிட்டு இந்த கூட்டத்தையும் அவர் நிறைவு செய்துக்கிட்டாரு. ஸோ விஜய் அவர்கள் இப்போ புதுசாக ஏற்கனவே சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாரு. இப்போ புதுசாக கொடுத்துருக்க இந்த வாக்குறுதி நிச்சயமாக திமுக, அதிமுக அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு வாக்குறுதியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குறுதிகள் பார்க்குறப்ப தோணுது. விஜய் அவர்கள் கொடுத்துருக்க இந்த வாக்குறுதி உங்கள் எல்லாரையுமே ஈர்த்திருக்கா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.